இல்ல அதான் முதல்வர் அறிவிச்சிருக்காங்க, திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இந்த செயல்வடிவம் கொடுத்து எந்தெந்த வகையில் யார் யார் பயனாளிகள் எல்லாம் கொடுத்து கண்டிப்பாக உடனடியாக அந்த திட்டம் போகும். நேற்று இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மாநகராட்சியில் நேற்று வந்து நம்மளுடைய இங்கே இருக்கிற பிரைவேட் குப்பையில் வந்து ஆர்லண்ட் அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே போன மாதம் வந்து நம்ம அவங்க குப்பைக்கு பதிலாக மணலை கொண்டு போய் கொட்டி ஒரு வழக்கு பிடிபட்டார்கள். நேற்று திரும்பவும் அது ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க நேற்று வழக்கு பதிவு செய்ய ஆணையர் தலைமையிலாக அனைவரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குப்பை அல்லாமல் அவங்க வந்து அதற்கு பதில் மணல் அள்ளிட்டு போய் இத்தனை டன்னு சொல்லி போய் அவங்க வந்து முறைகேடாக செஞ்சிருக்காங்க. இதை பல வருடங்களாக அவங்க பல மாதங்களாக செஞ்சுட்டே வந்திருக்காங்க. போன சில வாரங்களுக்கு முன்னால் 1000 டன்னுக்கு மேலே இதே மாதிரி குப்பைக்கு பதிலாக மணல் அள்ளிப்பை கொட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ நேற்றும் வந்து 2 லாரிகள் பிடிபட்டுள்ளது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குப்பைக்கு பதிலாக மணல் அள்ளிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க கணக்கு கட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிபட்டு அது மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது போன்ற நிறுவனங்கள், ஏன்னா இது வந்து நேரடியாக பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற விஷயம். இதை போன்ற நிறுவனங்கள் தான் கடந்த திமுக ஆட்சியில் போற்றி பாதுகாத்து எல்லா மாநகராட்சிக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மதுரைக்கு தேவையான அந்த சுகாதாரத்துக்கு தேவையான அனைத்தையும் செய்யறதுக்கான முன்னெடுப்பு இருக்கு. நேற்று ஆணையர் தலைமையில் கொடுக்குறாங்க. நேற்று ரிவ்யூ நடந்தது. அதுலேயும் இதை மென்ஷன் பண்ணிட்டோம். நேற்று இரவும் அது மாதிரியான 2 லாரிகள் வந்து பிடிபட்டு, ஸோ அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை. ஜிஹெச் மருத்துவமனையில 10 மணிக்கு நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. போலியோ சொட்டு வந்து நீங்க வரதுக்கு நேரம் ஆச்சுனால இருந்த எம்எல்ஏ வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிட்டாரு. இந்த ஈவெண்ட் நடக்கிறப்ப உங்க கூட வந்தவங்க 20-30 பேர் வர்றாங்க. 6-7 பேர் போன்ல வந்து ஒவ்வொரு ஆங்கிள் தான் எடுக்கிறாங்க. லைவ் எந்த இருக்கு ஃபுட்டேஜ் இருக்கு தெரியுங்களா? 7 பேர் ஒவ்வொரு ஆங்கிள் சுத்தி என்னன்னா கட்சி நிர்வாகி எந்த இடத்துலயும் யாருக்காகவும் நம்ம ப்ரோக்ராம் நிறுத்த சொல்லுவோம். எல்லா இடத்துலயும் ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. எந்த ப்ரோக்ராம் நிறுத்த சொல்லல. எல்லா இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு இடமா வந்து இன்னைக்கு வந்து வேற நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சியில ஒவ்வொரு இடத்துலையும் பார்வையிட்டு வரும். 10 பேர் 15 பேர் வந்து ஒரு இடத்துல வந்து போன்ல எடுக்கிறதும் பொதுமக்களும் கலந்து எடுக்கிறதும் இது ஒரு இதனால யாருக்கு எந்த தொந்தரவு இல்லை. கண்டிப்பா தொந்தரவு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதோட சாதனமாக மேற்கொள்ளுவோம். ஜிஹெச்லயே சார் நிறைய மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்கு, பில்டிங் நிறைய இருக்கு, எக்யூப்மெண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா அதை பராமரிக்கிறதுக்கான மேன் பவர் கிடையாது. இங்கேயே பாத்தீங்கன்னாக்கா வந்து ஜிஹெச்ல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. என்னன்னா கண்டிப்பா மேன் பவர் இல்லை. பல வருடங்களாக செவிலியர்கள் வேலைக்கு எடுக்கல, பற்றாக்குறை இருக்கு. மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு, இட பற்றாக்குறை இருக்கு. இப்போ மதுரைக்கு ஜிஹெச்சுக்கு வந்து இட பற்றாக்குறை இருக்கு. நம்ம வந்து 2 இடம் கேட்டுக்கிட்டு அவங்க வந்து 10 வருஷமா 8 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. இது எக்ஸ்பான்ஷனுக்காக திட்டங்கள் இருக்கு, ஒன்றிய அரசு நிதி இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் இடம் கொடுக்காமல் பேசிட்டு இருக்காங்க. நேற்று கூட அந்த கூட்டத்தில் நம்ம இடத்தை எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான இடத்தை வேணும்னு சொல்லி நம்ம ஒரு வாரத்தில் முடிக்க சொல்லி பேசியிருக்கோம். இது எல்லாம் இருக்கு, சரி செய்யறதுக்கான வேலை. இங்கே கூட எலக்ட்ரிக்கல் பவர்ல நிறைய வந்து இதா இருக்குங்க சார், மெயின்டெனன்ஸ் இல்லாம வந்து நிறைய அங்கங்க நீங்க எல்லா இடத்துலயும் கட்டடங்கள் இருக்கு, அதுக்கு தேவையான ஊழியர்கள். அரசு மருத்துவமனையில் என்ன ப்ராப்ளம்னா, இது இவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மருத்துவமனைகள் இருக்கு, வெறும் கட்டடங்களாக இருக்கு. அதுல ஊழியர்கள் இல்லாமல் வெறும் கட்டடங்களாக இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகள் அந்த அமைச்சர்கள், அந்த துறையின் அமைச்சர் முழு வீச்சில் வேலை பார்த்துருக்காங்க. குதிரை பேரம், ஒட்டக பேரம் இதெல்லாம் நடக்குது. ஆனா விரைவில் விஜய்க்கு அதிர்ச்சி காத்திருக்குன்னு ஆர்பி ரவிக்குமார் பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது குதிரை பேரம், ஒட்டகை பேரம்லாம் வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவங்களுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதன் விளைவாக தான் ஒவ்வொருத்தரும் டெய்லி விசன் பண்ணிருக்காங்க. இன்னும் திமுக பல பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவரை திமுகவே வந்து இதற்கு மேல அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தினமும் ஒன்றாக சுற்றி இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கப்ப திமுக இருக்கிற பலர் அரசியல் எதிர்காலம் இருக்காது, பேசாம அரசியல் விட்டு ஒதுங்கிடலாமான்னு சொல்லி அங்கேயும் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தகவல். அந்த குதிரை பேரம், ஒட்டக பேரம்லாம் எடப்பாடியும் ஸ்டாலின், உதயநிதியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு அவர் ஆர்பி உதயகுமார் சொல்லி அவர்கிட்ட போய் நல்லா கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. இப்படியே பேசிட்டு அவர் அடுத்து கவுன்சில் எலெக்ஷனுக்கே கஷ்டமாயிடும். சீமான வந்து பொது வேட்பாளரை போற மாதிரி ஒரு தகவல் வருது சார். யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் ஒன்றிணைய தயாராகிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாரும் 2 பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை, திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமா சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமா பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் குடும்பத்தை காப்பாத்தினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டா போதும்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமா பிஜேபி இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க 2 கட்சியும் போயிட்டு
அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரா வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவருடைய இதெல்லாம் யாரு வேணாலும் சேர்ந்து நிக்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாருன்னு நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கிறது, எல்லாரும் ஒன்றிணைந்தாலும் அதான் அவருடைய அப்பயாவது அவங்க எக்ஸ்போஸ் ஆகணும்.